ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 2வது பாடம் பார்த்திங்கன்னா முழுக்கள் பயிற்சி 2.1ல் 9வதும் 10வது கொஷின் இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 9வது பாருங்கள். பெட்டியில் பெரியது சிறியது அல்லது சமம் என பொருத்தமான குறியீட்டை இடுகன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். கழித்தல் 7 இந்த இடத்துல எது பெருசோ அந்த சைடு பார்த்த மாதிரி இந்த குறியை நம்ம போடணும். அப்போ பாருங்கள், கழித்தல் 7 8ன்னு. அப்போது இது கூட்டலில் இருக்குது, இது கழித்தல் இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா இதுதான் பெருசு, ஏன்னா இது கூட்டலில் இருக்கிறதுனால. அப்போது கழித்தல் 7 கட்டத்தில் பார்த்திங்கன்னா குறி வந்து இந்த மாதிரி பார்த்த மாதிரி வரும் 8க்கு சைடாக. ஏன்னா குறையெண் மிகை எண்ணை விட சிறியது. இது வந்து குறையெண், இது மிகை எண். அப்போ இதை விட இது சின்னது தானே, அதனால் இது பெரியதுனால இந்த சைடு குறி பார்த்த மாதிரி போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், ரெண்டுமே குறையெண். ஆனால் குறையெண்ணில் பார்த்திங்கன்னா குறைவான எண் இருக்கிறது தான் பெருசு, அதிகமாக இருக்கிற எண் வந்து குறைவு. அதனால் இதுக்கு குறி பார்த்திங்கன்னா 7க்கு கழித்தல் 7க்கு வரும். அப்போது 8 இந்த சைடு, இது கழித்தல் 7. ஏன்னா எண்கோட்டில் கழித்தல் 7 இன் இடப்புறம் கழித்தல் 8 அமையும். அதுக்கப்புறம் பாருங்கள், கழித்தல் 999 கழித்தல் 1000. இது ரெண்டுத்தில் பார்த்திங்கன்னா இதுதான் கழித்தலில் பார்த்திங்கன்னா சின்ன நம்பர் தான் பெருசு, பெரிய நம்பர் வந்து குறைவுன்னு அர்த்தம். அப்போ இது பார்த்திங்கன்னா குறி வந்து இந்த சைடு பார்த்த மாதிரி வரும். அப்போது கழித்தல் 999 இது இந்த மாதிரி பார்த்த மாதிரி வரும், கழித்தல் 1000. அப்போது எண்கோட்டில் கழித்தல் 999 இடப்புறம் கழித்தல் 1000 அமையும். அதுக்கப்புறம் பாருங்கள், கழித்தல் 111 இதுவும் கழித்தல் 111. அப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே சமமாக இருக்குது. அப்போ சமம்னா இஸ் ஈக்குவல் டு குறி வரும். அப்போ கழித்தல் 111 இஸ் ஈக்குவல் டு கட்டத்தில் இதுதான் வரும், கழித்தல் 111. அப்போ இது பார்த்திங்கன்னா இரு எண்களும் சமம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இது 0, இது கழித்தல் 200. அப்போ 0த்தை விட குறை முழுக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா 0த்தை விட குறைவு, அப்போனா 0 தான் அதிகம். அப்போ இதுக்கு குறி வந்து இந்த மாதிரி பார்த்த மாதிரி வரும், கழித்தல் 200. ஏன்னா 0 ஆனது ஒவ்வொரு குறை முழுவை விட பெரியதாகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் 10வது கொஷின் பாருங்கள். பின்வரும் முழுக்களை ஏறுவரிசையில் எழுதுகன்னு கேட்டுக்கிறேன். அப்போது இது 3 கொஷின் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். கழித்தல் 11 12 கழித்தல் 13 14 கழித்தல் 15 16 கழித்தல் 17 18 கழித்தல் 19 கழித்தல் 20ன்னு சொல்லியிருக்கான். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம மிகை முழுக்கள் தனியாக எழுதலாம். அப்போது மிகை முழுக்கள். அப்போது மிகை முழுக்கள் பார்த்திங்கன்னா கூட்டலில் இருக்கிறது எழுதுங்க. அப்போ பாருங்கள், இது 12, அதுக்கப்புறம் 14, அதுக்கப்புறம் 16, அதுக்கப்புறம் இது 18. அதுக்கப்புறம் பாருங்கள், இது ஏறு வரிசையில் நம்ம எழுதணும். அப்போது மிகை முழுக்கள் ஏறு வரிசையில். அப்போ ஏறு வரிசைனா குறைவான எண்ணிலேருந்து அதிகமாக போகணும். அப்போது இது அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ 12 14 16 18. அதுக்கப்புறம் பாருங்கள், குறை முழுக்கள் எழுதணும்.
குறைமுழுக்கள்னால் கழித்தல் இருக்கிறது எல்லாமே எழுதுங்க. அப்போ கழித்தல் என்ன இருக்குது? கழித்தல் 11, கழித்தல் 13, கழித்தல் 15, கழித்தல் 17, கழித்தல் 19, கழித்தல் 20. அப்போது இது ஏறு வரிசையில் எழுதணும். அப்போது குறை முழுக்கள் ஏறு வரிசையில். அப்போ பாருங்கள், குறைமுழுக்கள்னால் இதில் பெரிய எண் இருக்கிறது தான் ரொம்ப சின்னதுன்னு. கழித்தலில் பார்த்திங்கன்னா பெரிய எண் தான் ரொம்ப சின்னது. அப்போது இதுக்கு ஏறு வரிசை பார்த்திங்கன்னா பெரிய எண்லேருந்து வரும். கழித்தல் 20, கழித்தல் 19, கழித்தல் 17, கழித்தல் 15, கழித்தல் 13, கழித்தல் 11. அப்போது இதுக்கு மொத்தமே ஏறு வரிசை எழுதணும். அப்போது தேர்ஃபோர் ஏறு வரிசை. ஏறு வரிசைனா ஃபஸ்ட்டு இடது பக்கம் இது கழித்தல் குறி வரும், அதுக்கப்புறம் இதை கூட்டல். அப்போ இந்த நம்பர் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்பர் எழுதிடுங்க. அப்போது கழித்தல் 20, கழித்தல் 19, கழித்தல் 17, கழித்தல் 15, கழித்தல் 13, கழித்தல் 11, அதுக்கப்புறம் இந்த ஏறு வரிசை மிக எண்களில். அப்போ 12, 14, 16, 18 இதோட ஏறு வரிசை பார்த்திங்கன்னா இதுதான். அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள். கழித்தல் 28, 6, கழித்தல் 5, கழித்தல் 40, 8, 0, 12, கழித்தல் 1, 4, 22. அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதுக்கும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு மிகை முழுக்கள் எழுதுங்க. மிகை முழுக்கள் பார்த்திங்கன்னா கூட்டலில் இருக்குது. அப்போது 6, இது 8, 0 மிகையும் அல்ல குறையும் அல்ல, அதனால அது எழுதக்கூடாது. அதுக்கப்புறம் 12, 4, 22. அப்போது இது ஏறு வரிசையில் நம்ம எழுதுகிறோம். அப்போ பாருங்கள், மிகை முழுக்கள் ஏறு வரிசையில். ஏறு வரிசையில்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகணும். அப்போ பாருங்கள், சின்ன நம்பர் என்ன? 4, அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் 12, அதுக்கப்புறம் தான் 22. அதுக்கப்புறம் பாருங்கள், குறை முழுக்கள் எழுதுங்க. குறை முழுக்கள். அப்போ குறை முழுக்கள்னால் இதில் கழித்தல் இருக்கிறது எழுதணும். அப்போ கழித்தல் 28, கழித்தல் 5, கழித்தல் 40, கழித்தல் 1. அதுக்கப்புறம் இது ஏறு வரிசையில் எழுதணும். அப்போது குறை முழுக்கள் ஏறு வரிசையில். பாருங்கள், இதில் பெரிய நம்பர் தான் ரொம்ப சின்ன நம்பர். அப்போது இது பெரிய நம்பர்லேருந்து குறைவாக போகும், அதுக்கு தான் ஏறு வரிசை. ஏன்னா இதோட மதிப்பு, பெரிய நம்பரோட மதிப்பு கழித்தல் இருந்துச்சுன்னா அது குறைவு, அதனால தான் கழித்தல் 40 வரும். அதுக்கப்புறம் கழித்தல் 28, அதுக்கப்புறம் கழித்தல் 5, அதுக்கப்புறம் கழித்தல் 1. அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் 0ன்னு இருக்குது. அப்போ 0 பார்த்திங்கன்னா நடுவில் வரும். கழித்தலுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நடுவில் வரும், அதுக்கப்புறம் மிகை எண்கள் வரும். அப்போது இது பார்த்திங்கன்னா 0 மிகையும் அல்ல குறையும் அல்ல. குறையும் அல்ல. எனவே மிகை எண்களுக்கும் குறை எண்களுக்கும் நடுவில் வரும். Therefore ஏறு வரிசை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எழுதணும். கழித்தல் 40, கழித்தல் 28, கழித்தல் 5, கழித்தல் 1, 0 இருக்கிறதுனால 0 நடுவில் வரும். அதுக்கப்புறம் 4, 6, 8, 12, 22. புரிஞ்சுதுங்களா? ரெண்டாவதுக்கு இதுதான் ஆன்சர்.
அதுக்கப்புறம் 3வது கொஷின் பாருங்கள். கழித்தல் 100 10 கழித்தல் 1000 100 0 கழித்தல் 1 1000 1 கழித்தல் 10. அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கும் அதே மாதிரி தான். மிகை முழுக்கள் மிகை முழுக்கள்னால் கூட்டலில் இருக்கிறது. அப்போது 10 100 இது இந்த 0 வராது. அதுக்கப்புறம் 1000 1. அதுக்கப்புறம் பாருங்கள் மிகை முழுக்கள் ஏறு வரிசையில்னால் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போகணும். அப்போ 1 10 100 1000. அதுக்கப்புறம் பாருங்கள் குறை முழுக்கள் பார்த்திங்கன்னா கழித்தல் 100 கழித்தலில் இருக்கிறது கழித்தல் 1000 அதுக்கப்புறம் கழித்தல் 1 அதுக்கப்புறம் கழித்தல் 10. அப்போது குறை முழுக்களின் ஏறு வரிசையில். அப்போது இதில் பார்த்திங்கன்னா குறைமுழுக்களில் பெரிய நம்பர் தான் சின்ன நம்பர், ரொம்ப சின்ன நம்பர். அதனால் இது கழித்தல் 1000 கழித்தல் 100 கழித்தல் 10 கழித்தல் 1ன்னு வரும். அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் 0 1 இருக்குதுங்களா. அப்போ 0த்துக்கு என்ன எழுதுனா 0 மிகையும் அல்ல குறையும் அல்ல. எனவே மிகை எண்களுக்கும் குறை எண்களுக்கும் நடுவில் வரும். புரிஞ்சுதுங்களா? அப்போது ஏறு வரிசை இதுக்கு. therefore ஏறு வரிசை இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இது எழுதுங்க. கழித்தல் 1000 கழித்தல் 100 கழித்தல் 10 கழித்தல் 1 அதுக்கப்புறம் 0 அதுக்கப்புறம் 1 10 100 1000. புரிஞ்சுதுங்களா? இதுதான் இதுக்கு ஏறு வரிசை. அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். 3வது முடிஞ்சிச்சிங்களா?